MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. சேலம் போலீஸ் தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்குதா, இல்லை தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமாக 30 நாள்ன்றது எல்லா பக்கமும் எல்லா கட்சிக்கும் இருக்குதா இல்லைன்றத இப்போ ஈரோட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போலீஸ்கிட்ட கற்றுக்குங்க, பார்த்து திருந்திங்க, போலீஸுக்கு பாராட்டுக்கள்லாம் சொல்கிறாரு, அது என்ன நியாயமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் அப்படி தானே நிலவரம் இருக்கு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். செயற்குழு கூட போகுதுன்னா 12 பேருங்க இவங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் 25,000 பேர் கலந்துக்குவான்னா இந்த 25,000 பேர் லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸை கொடு, அவங்களுடைய ஐடி கொடுன்னா எந்த அரசியல் கட்சியாவது இதுவரையில் செய்திருக்குதா? எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி விஜயினுடைய பரப்புரை தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடாது. சேலத்தில் இருக்கிற போலீஸு ஒரு காரணம் சொல்லி தள்ளி விடுறான், ஈரோட்டில் இருக்கிற போலீஸு வேறு ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விடுறான். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இவங்க இப்படி தான் சொல்கிறாங்களா? திமுகவினர் நடத்துகிற கூட்டங்கள், மாநாடுகள், விழாக்கள், நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் யார் யார் கலந்துக்கிறாங்க, ஐடி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? தமிழ்நாடு அரசின் காவல்துறை என்பது ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக செயல்படுகிறது என்பது அப்பட்டமாக தெரியுதுங்களா? கலர் டிவி கொடுத்தப்பவும் கருணாநிதியை தோக்கடிச்சாங்க ஜனங்க. நீங்க 4000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மனசுல ரகசிய ஓட்டு இது? ஒரே ஸ்டேட் போலீஸ் என்ன மாதிரிலாம் லைன் எடுக்கிறாங்க பாருங்க. இதே இவங்க வேற கட்சிகளுக்கு, குறிப்பா ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இந்த லைன்லாம் எடுப்பாங்களா? சலாம் போட்டுட்டு காலையில கொடுத்தா மத்தியானத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரோடை மறிச்சு மேடை போட்டு உதயநிதி ஸ்டாலின் மீட்டிங் நடத்துவார், யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. எஸ்ஓபி வந்தால் தான் அதுக்கு அதை தெரியும். ₹1,00,000 அட்வான்ஸ் கட்டணும், 2 லட்சம் அட்வான்ஸ் கட்டணும், இதெல்லாம் வந்துங்க. அதுவும் யார் ரேலியா பண்ணுறாங்களோ அவங்க பாதுகாப்பை பார்த்துக்கணுமா? அப்போ போலீஸ் எதுக்கு இருக்குது? இப்போ அதிமுகவை பற்றி பேசணும். இப்போ தாவேகா பற்றி பேசும்போது ஈரோடு அப்படிங்கும்போது 16ஆம் தேதி 18 ஆக்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நாங்கள் திரும்ப பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார், என்ன நடக்குது அங்கே ஈரோடில்? ஏன்னா ஒரு 84 கண்டிஷன். சில பேர் சொல்கிறாங்க, நம்ம விஜய் போய் பாண்டிச்சேரியில், அதாவது புதுச்சேரியில் போய் அந்த போலீஸ்கிட்ட கற்றுக்குங்க, பார்த்து திருந்திங்க, போலீஸுக்கு பாராட்டுக்கள்லாம் சொல்கிறாரு, அது என்ன நியாயமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் அப்படி தானே நிலவரம் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் அவங்க எங்கே தேர்தல் பரப்புரையை தொடங்க முயற்சி பண்ணாங்க? டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தான் தொடங்கணும்னு முயற்சி. டிசம்பர் 5ஆம் தேதி சேலத்தில் 4. இப்போ அங்கே சேலம் போலீஸ் என்ன சொன்னாங்க? முதல்ல நைஸா 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம் இருக்குது, 6ஆம் தேதி பாபர் மசூதி தினம் இருக்குது. ஆகவே அதுக்கு இடைப்பட்ட இடத்துல போலீஸ்லாம் பாதுகாப்பெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு டேட் சொல்லுங்க. நாங்கள் அடுத்த 24 ஹவர்ஸில் இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் 30 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணுன்றாங்க. 30 நாள்னால் டிசம்பர் பூரா நீங்கள் நடத்த முடியாது, ஜனவரிக்கு மேலே தான். நான் என்ன கேட்குறேன்னா, சேலம் போலீஸ் தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்குதா, இல்லை தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமாக 30 நாள்ன்றது எல்லா பக்கமும் எல்லா கட்சிக்கும் இருக்குதா இல்லைன்றத இப்போ ஈரோட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரோட்டில் போன வாரம் தான் கொடுத்தாங்க. அங்கே வேற ஒன்றும் இல்லை, இட பிரச்சனை தான். நீங்கள் 75,000 கொடுத்துட்டாங்க இவங்க. உடனே போலீஸ் அவ்வளோ பேர் பார்க்கிங்கு இன்னும் இடம் வேணும், வேறு இடம் பாருங்க. நாங்கள் இப்போ இவங்க வேறு இடம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்பரை குறைச்சிட்டாங்க, 25,000 ஆக்கிட்டாங்க, அந்த 1/3 ஆக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் எதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா கேட்டார் தெரியுங்களா? 84 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த 84 கண்டிஷன்றது நம்ம இதுவரையில் கேட்டறியாத கண்டிஷனுங்க. ஒன்றை சொல்கிறேன், 53 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்த செங்கோட்டையனுக்கே அதிர்ச்சி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 25,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், அவங்க ஆதார் கார்டு, அடையாள அட்டை கொடுங்கன்றாங்க. இது ஹியூமன்லி பாசிபிளா யாருக்காவது? இப்போ ஒரு நிர்வாக குழு கூட போகுதுன்னா நிர்வாக குழுவில் எத்தனை பேர்னு சொல்லிடலாம், நிர்வாக குழு யார் யாருன்னு சொல்லிடலாம். செயற்குழு கூட போகுதுன்னா 12 பேருங்க இவங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் 25,000 பேர் கலந்துக்குவான்னா இந்த 25,000 பேர் லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸை கொடு, அவங்களுடைய ஐடி கொடுன்னா எந்த அரசியல் கட்சியாவது இதுவரையில் செய்திருக்குதா? இல்லை இந்த காவல்துறை கேட்டிருக்கு. இப்போ சேலம் போலீஸு நூதனமாக 30 நாள்னு சொன்னான், இப்போ அதை சொல்லலை ஈரோடு போலீஸு. அவன் புதுசாக ஒரு குண்டை போடுறான். என்னன்னா
நீ வந்து கலந்து கொள்வோர் பட்டியலை பேரை கொடு, அவங்க அடையாள அட்டையை கொடுன்றான். இப்போ பாருங்க, எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி விஜயினுடைய பரப்புரை தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடாது. இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு சாதாரண ஆள் மாதிரி கரூரில் பண்ணதும் திட்டமிட்டு அவருடைய பரப்புரையை முடக்குவதற்கான சதிச்செயல் தானா? அது ஒரு விபத்தோ ஒரு இன்சிடென்ட்டோ இல்லையா? இப்போ காவல்துறை நடந்துக்கிறதெல்லாம் பாருங்க, விசாரணையில் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், சிபிஐ விசாரிக்கிட்டோம், அது சொல்லட்டங்க. ஆனால் சேலத்தில் இருக்கிற போலீஸு ஒரு காரணம் சொல்லி தள்ளி விடுறான், ஈரோட்டில் இருக்கிற போலீஸு வேறு ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விடுறான். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இவங்க இப்படி தான் சொல்கிறாங்களா? திமுகவினர் நடத்துகிற கூட்டங்கள், மாநாடுகள், விழாக்கள், நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் யார் யார் கலந்துக்கிறாங்க, ஐடி கொடுங்கன்னு கேட்குறாங்களா? தமிழ்நாடு அரசின் காவல்துறை என்பது ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக செயல்படுகிறது என்பது அப்பட்டமாக தெரியுதுங்களா? பாண்டிச்சேரி போலீஸ் அப்படி நடந்துக்கலன்றார் விஜய். அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும், எங்களை எதிர்க்கிறவங்களா இருந்தாலும், அவங்க நடுநிலையாக பாரபட்சம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் இருக்க கற்றுக்குங்கன்னு சொன்னார். அந்த வகையில் அது கரெக்டு. தமிழக போலீஸ் என்பது சுயேட்சையாக சுதந்திரமாக இல்லை, அது ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுடைய திமுக செயலாளர்கள் கண்ணசைவுக்கு ஏற்ப செயல்படுவது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதிமுகனா அதிமுக ஆளுங்கட்சிக்கு சலாம் போடுறாங்க, சட்டத்தின்படி நடக்க வேண்டியவங்க. அதனால் வந்துங்க, இப்போ நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் ஒரு எஸ்ஓபி போடணும்னு ஒரு ஆள் கேஸ் போட்டார், இந்த மாதிரி ரோட் ஷோ, பப்ளிக் மீட்டிங்ஸு, ரேலிஸ்க்கெல்லாம். இப்போ அது சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு என்ன பண்ணாங்க, தாவேக்காவை வெளியே வச்சுட்டு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஏன் அது நிகழ்ச்சியால் தான் இது வந்ததே. இந்த கரூர் துயரம் அந்த பரப்புரையில் நடந்ததை வச்சு தான் இந்த எஸ்ஓபியை போட சொல்கிறாங்க. அதுக்கு தான் பயங்கரமாக கூட்டம் வராங்க. அப்போ அந்த கட்சியை உட்கார வச்சு பேசுறதுல என்ன பிரச்சனை? இல்லை, இதில் இன்னொரு கேள்வி, எஸ்ஐஆருக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. எஸ்ஐஆருக்கு வந்து அதாங்க, இவங்க நினைச்சா அது பதிவு செய்யப்பட்ட கட்சி, இவங்க நினைச்சா அது எம்எல்ஏ எம்பி இல்லை, ஆகவே அதுக்கு வந்து கூப்பிடலன்றாங்க. ஓகே, கோர்ட்டுக்கு இவங்க தன்னிச்சையாக முடிவு பண்ணி அனுப்பிச்சாங்க. கோர்ட்டில் வந்து இவங்க அதிமுகவும் அதில் சில திருத்தம் காப்பியே எங்களுக்கு கொடுக்கலன்னாங்க. எப்படிங்க, அதிமுக ஒரு எதிர்கட்சி இல்லைங்க, அது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சி இல்லை. அப்போ அதனுடைய டிராஃப்டை கொடுக்கணுமா என்ன, நகலை கொடுக்கல, கோர்ட்டு தலையிட்டு 2 கட்சிக்கும் கொடுங்க நாங்கள். அதுக்கப்புறம் தான் தாவேக்காவை அதிமுக அதை வாங்கி படிச்சுட்டு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, ப்ரொப்போசல் பண்ணியிருக்குன்றத அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, திருத்தங்கள். இல்லை இது சரியில்லை, இவ்வளோ இது பண்ண முடியாது, இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், நடைமுறை சாத்தியமில்லைன்னு கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து ஜட்ஜி கணக்கில் எடுத்துக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகிருக்கு. நீதிமன்றம் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிச்சு, சீஸ்ட் ஆஃப் த மேட்டர், பட் அதனுடைய தீர்ப்பை கொடுக்கல. அப்படின்னா இதுக்கு முன்னால் என்ன வழக்கமோ அப்படி தானங்க இருக்கணும். அது என்னைக்கு அமுலாகுது, எந்த தேதியிலேருந்து இது அமுலாக்கணும் நீதிமன்றம் சொல்லுதோ, அரசாங்கம் உத்தரவு போடுதோ, அன்னையிலேருந்து தானே அந்த எஸ்ஓபி வரும். ஆனால் இதுக்கு முன்னால் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு எஸ்ஓபி இல்லை, அதானே இன்னைக்கு இருக்கிற எதார்த்தம். அப்போ முன்னால் என்ன நடவடிக்கைகள் இருந்தது, அது 84 காரணம் எப்போ வந்தது, 1 மாதத்துக்கு முன்னால் எழுதி கொடுக்கணும்னு எப்போ வந்தது? அதனால் வந்துங்க, போலீஸ் வந்து ரொம்ப பார்ட்டிசனாக இருக்காங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக பண்ணுறாங்க. விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதிக்க கூடாது. இப்போ நம்ம நாட்டில் ஜனநாயகம் தானேங்க, அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ கலர் டிவி கொடுத்தப்பவும் கருணாநிதியை தோக்கடிச்சாங்க ஜனங்க. நீங்கள் 4000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மனசில் ரகசிய ஓட்டு. இது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கணவன் சொல்வதை மனைவி கேட்க முடியாது, மனைவி சொல்வதை கணவன் கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து சுதந்திரமான தேர்தலின் நல்ல விஷயங்கள், அதை யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை, ரகசிய ஓட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி வந்து தேர்தலில் பங்கெடுத்து அதனுடைய பரப்புரையை நிகழ்த்துவதுக்கு இவ்வளவு தடைகளா, முட்டுக்கட்டைகளா? ஒரே ஸ்டேட் போலீஸ் என்ன மாதிரிலாம் லைன் எடுக்கிறாங்க பாருங்க. இதே இவங்க வேற கட்சிகளுக்கு, குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவுக்கு இந்த லைன்லாம் எடுப்பாங்களா? சலாம் போட்டுட்டு காலையில் கொடுத்தா மத்தியானத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரோடை மறித்து மேடை போட்டு உதயநிதி ஸ்டாலின் மீட்டிங் நடத்துவார், யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அப்போது விஜய்க்கு வந்து திமுக மேலே ஒரு கோபம் இருக்குது, எரிச்சல் வருது. திமுக கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸை அது வந்து திட்டுறாருன்னா
அவர் பக்கத்து நியாயத்தை பாருங்கன்ற நான். அவருக்கு வந்து கொடியை அறிமுகப்பட நல்ல ஞாபகம் இருக்குது. அவருடைய கொடியை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவுக்கு பர்மிஷன் கேட்டார் பல வருடங்களுக்கு முன்னே, 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வந்து 500 பேருக்குள்ளே தான் நடத்திக்கணும்லாம் தடை போட்டு அவர் அந்த பனையூர் அலுவலகத்திலேயே அதை நடத்தினார். அவர் நினச்சிருந்தா ஒரு 50,000 பேரை ரோட்டில் உட்கார வச்சிருக்கலாம், அனுமதி கேட்டு போராடி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் செய்யலை. லா அபைடிங் சிட்டிசன், ஓகே அப்படின்னு பண்ணார். எளிமையாகவே அதை பண்ணார். அதனால் இப்போது நீங்கள் பாரபட்சமாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், செங்கோட்டையன் 2 நாள் கேட்டார்னா மழை வந்தால் என்ன ஏற்பாடு? மழை வருதுன்னா கொடை அவன் எடுத்துன்னு வரமாட்டான்னா எல்லாருக்கும் கொடை வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, ஒரு நிபந்தனையாக. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? விஜய் கூட்டம் நடக்கக்கூடாது, மக்கள் வந்து அவர் பேச்சை கேட்கக்கூடாது. இதை ஒவ்வொரு மாவட்டத்தில் தினசாக தடைகளை போட்டால் கண்டிஷன்ஸ் என்ற பேரில் எஸ்ஓபி வர்றதுக்கு முன்னால், எஸ்ஓபி வந்தால் தான் அதுக்கு அதை தெரியும். ₹1,00,000 அட்வான்ஸ் கட்டணும், 2 லட்சம் அட்வான்ஸ் கட்டணும். இதெல்லாம் வந்துங்க, அதுவும் யார் ரேலியாக பண்ணுறாங்களோ அவங்க பாதுகாப்பை பார்த்துக்கணுமா? அப்போ போலீஸ் எதுக்கு இருக்குது? இல்லை, இந்த மாதிரி எஸ்ஓபி அப்படின்றது சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படி சினிமாவில் வந்து இந்த ரஜினிகாந்த், விஜய், கமல்ஹாசன் பெரிய ஹீரோக்கள் வந்து 100 கோடி 200 கோடியின் பட்ஜெட் படங்கள் வந்து சிறிய படங்கள்லாம் நலிஞ்சு போச்சே. இப்போ முன்னாலெல்லாம் 10 கோடி இருந்தால் ஒரு படம் வரும். இன்னைக்கு 10 கோடி இருந்தால் ஆரம்ப படம் விழா கூட நடத்த முடியாது. அப்போது இது என்னன்னா போலரைஸ் பண்ணுறாங்க. பணம் உள்ள கட்சிகள், வசதி மிக்க கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் கூட இனிமேல் மாநாடு ஊர்வலம்லாம் நடத்த முடியாது. 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணோன்னா இதெல்லாம் எதிர்க்கணும். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இது அவங்களுக்கே இது ஆபத்தாக வரப்போகுது. ஒரு ஜனநாயக நாட்டில் இயக்கம் நடத்துறதுக்கு, போராடுவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இன் தி லைட் ஆஃப் கரூர் ட்ராஜடி ஐ அக்செப்ட் இட். ஆனால் பாதுகாப்பு பண்ணுறோன்ற பேர் வழியில் பணத்தை அங்கே வச்சு முன்பணம் கட்டணும்னு சொல்லி, அதாவது காரிய சாத்தியம் இல்லாத நிபந்தனைகளை வச்சு, நான் கேட்குறேன் உங்களை, நீங்களும் ஒரு அனுபவஸ்தர், ஒரு கூட்டத்துக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரை கொடு, அத்தனை பேர் அட்ரஸ் அடையாளம் கொடுன்னா யாராவது பண்ண முடியுமாங்க? திமுகவிலே பண்ண முடியாதுங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி நிபந்தனைகளை காவல்துறை தமிழ்நாட்டில் போடுது? கேட்டால் கரூரில் காவல்துறை ஒழுங்காக இல்லாததால் தான் அந்த துயரம் நடந்ததுன்னு எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. எதிர்கட்சிகளும் அதை தான் சொல்கிறாங்க. சரி, விசாரணையில் இருக்குது, நம்ம அதை பேச முடியாது. அதாவது அமெரிக்காவில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்தது. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளி கூண்டில் நின்றுட்டுருக்கிறாரு ஒரு இளைஞர். நீதிபதி 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு அவர்கிட்ட தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பான்னு கேட்குறாரு. அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிற அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னாராம், ஐயா எனக்கு அப்பா அம்மா இல்லாத அனாதை, என்னை மன்னிச்சு விடுங்கன்னாராம். ஜட்ஜிக்கு தலை சுற்றிடுச்சான். ஏன்னா அவர் மேலே கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாருன்னு தான். அதுபோல் கரூரில் இரஸ்பான்சிபிளாக போலீஸ் இருந்ததால தான் இந்த நிகழ்ச்சியே நடந்தது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் செயல்படாமல் பிரச்சாரம் பண்ணாமல் தடுக்கிறதுன்றது இந்த கதையை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போதும் புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசியிருந்ததையும் பேசிடலான்னு நினைக்கிறேன் சார். இங்கே பேசும்போது திமுகவை வந்து கடுமையாகவே அவர் விமர்சிக்கிறாரு, இல்லை எதிர்த்தே நிறைய விஷயங்கள் பேசுகிறார். நான் புதுச்சேரியில் பேசினது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது அது ஏதாவது அரசியல் கணக்கு தானா? நிச்சயமாக என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக கன்வீனியன்ஸ் தான், வசதிக்காக இருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா 2 பேரும் உறவினர்கள் தான். பாஜகவில் இருக்கிறவங்களும் ரங்கசாமி எல்லாம், நமச்சிவாயம் எல்லாம் சொந்தக்காரங்க தான். ஆனாலும் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. இது ஐடியாலஜி வேறு, இது காங்கிரஸ் ஐடியாலஜி, அதுலேருந்து போனவங்க தான் எல்லாரும். ஸோ இப்போ இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் தனக்கு தனி பெரும்பான்மை சட்டமன்றத்தில் இல்லாததால் ரங்கசாமி அவர்கள் பாஜகவோட சேர்ந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. இஸ் நாட் ஹாப்பி. புஷி ஆனந்த் புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு ஏற்கனவே ரங்கசாமியோட ஒரு நட்பு இருக்குது, குடும்ப ரீதியான நட்பு. விஜயும் கட்சி தொடங்குனதுலேருந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் யாரானா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. அவர் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் டிவியில் பார்க்குற வீடியோலாம், ஆமாம், அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு என்னென்னா,
புதுச்சேரியில் அவங்க தேர்ந்தெடுத்ததே தங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கேப் ரொம்ப அதிகமாகுது, 72 80ன்னு வருது. ஆகவே இதை உடைக்கணுன்றதுக்காக தான், வேற எந்த பெரிய நோக்கமும் இல்லை. இதுக்காக தான் சரி இங்கே ஒரு கூட்டம் போடுவோம், பண்ணிடுவோம். அதாவது அந்த ஐஸை பிரேக் பண்ணுவோம். ஒரு பெரிய இது இருக்குது இல்லைங்களா, செப்டம்பர் 27க்கு அப்புறம் இப்போ அவங்க வந்து ஒரு இண்டோர் மீட்டிங் சுங்குவார் சத்திரத்தில் போட்டாங்க. பட் வெளியே வந்து பரப்புரைன்றது நேத்தானுங்களா, 9ஆம் தேதி தானுங்களா, எவ்வளோ நாள் ஆச்சு? இதில் ஒரு 9 செப்டம்பரில் 72 நாள். அப்போ அந்த கேப்பை வந்து உடைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச வழி, பாண்டிச்சேரியில் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஆள் இருக்காரு, ஈஸியாக வாங்கிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அங்கேயே கொஞ்சம் தண்ணி குடிக்க வச்சுது போலீஸ். ஏன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து பாஜக ஆள், நமச்சிவாயம், சீஃப் மினிஸ்டர் இவர். அதனால தான் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணி கடைசியில் வந்து ஒரு பாண்டிச்சேரி ஆளுங்க மட்டும்தான் கலந்துக்கணும், 5000 பேர் தான் கலந்துக்கணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம்லேருந்து அப்படின்லாம் சில நிபந்தனைகள்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்போது ரங்கசாமியோட அரசியல் ரீதியாக என்றைக்கு ஒன்றாலும் தாவேக்கா கூட்டணி வைக்கலாம், தேர்தலுக்கு முன்பும் வைக்கலாம், தேர்தலில் வைக்கலாம், இல்லை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட வைக்கலாம். இது வந்து அவங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இவர் பிஜேபியை விட்டுட்டு வரணும், அப்போது அதில் தெளிவாக இருப்பாங்க தாவேக்கா. ஸோ அவரும் விட ரெடி, ஆனால் அவர் பதவியை விட ரெடி இல்லை. ஸோ தேர்தல் அறிவிப்பு வர்ற வரையில் அல்லது தேர்தல் நெருங்கும் வரையில் அவர் இந்த பாஜகவை வச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் பாஜகவை கழட்டி விட்டார்னா தாவேக்காவுக்கும் அவரும் தொகுதி உடன்பாடு கூட்டணி வரலாம். அப்படி இல்லை தனித்தனியாக போட்டி போட்டால் கூட தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவும் என்ஆர் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து அமைச்சரவை அமைப்பதில் சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட்டை வந்து அவர் அப்படி சாஃப்டாக டச் பண்ணுறாரு. அதனால தான் அந்த உரையே 12 நிமிஷம் உரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதையும் பேச வேண்டியது இருக்கு. இல்லை மாநில அரசு அதாவது நமக்கு விஜயை பற்றி தெரியும், ரொம்ப பேசி நீட்டி முழக்கிற ஆள் இல்லை. நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல மணிக்கணக்கில், வைகோ, சீமான், இப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க. திமுகல பழைய ஆள்லாம் ரொம்ப நேரம் பேசுவாங்க. இவரை பொறுத்தவரை விஜய் அவர்களை காட்டிலும் ஆதவர்ஜுன் அவர்களே அதிக நேரம் பேசுறாரு. இப்ப செங்கோட்டையன் நிறைய பேசுற ஆள் வந்துட்டாருல, பேசுறாரு. இப்ப அது எல்லாத்தையும் நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு. இது ஒரு பெரிய இந்த குறையெல்லாம் அது நிறைவு செய்யும். ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் 1 மணி நேரம் அவர்கிட்ட நான் பேட்டி காணும் போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இவங்களையெல்லாம் தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்களே, நாங்க எல்லாம் அரசியல் அவரை எப்படி தற்கூரி கூட்டம் சொல்லுவாங்க? இல்ல இவங்களை சொல்றேன், தாவேக்காவினுடைய ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்கன்னு கேட்டப்போ, இல்ல நாங்க அரசியல் படுத்துவோம், எங்களுடைய அந்த தலைவர்களை எல்லாம் நாங்க யாருன்னு காமிக்கிறது தான் என்னுடைய வேலையா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்றாரு. இல்ல அவரு வந்து செங்கோட்டையன் ஒரு வரப்பிரசாதம், தாவேக்காவுக்கு அனுபவம், சுற்றுப்பயணம், தேர்தல் பிரச்சாரம், அப்போ வியூகம் வகுத்தெல்லாம் அவர் ஒரு வரப்பிரசாதம்னா, நாஞ்சில் சம்பத் வந்து ப்ரொபகண்டா கேம்பெயின் அதுக்கு நல்லா யூஸ் ஆவார். ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர், அருமையாக கூர்மையான விமர்சனத்தெல்லாம் வைப்பார், எடுபடும் நம்ம மக்கள் மத்தியில். ஸோ இந்த 2 பேருமே ஒரு நல்ல வரவாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் வரக்கூடிய புதியவர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இனி பேச்சுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது தமிழக வெற்றி கழகத்தில். விஜய் இப்படி தான் இருப்பாருங்க, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. சில பேர் வந்து குறைவாக பேசுவாங்க, நிறைய செயல்படுவாங்க. சில பேர் அதிகமாக பேசுவாங்க, ஆனால் ஒன்றும் செயலில் இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ்காரங்க மேடையில் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்களா? காமராஜர் எவ்வளோ நிமிஷம் பேசுவார்? 9 வருஷம் ஆட்சி பண்ணார். ஆகட்டும் பார்க்கலான்னு, அவ்வளோதான், 2 வாரத்தில் முடிச்சிடுவார். அதனால் பேச்சாற்றல் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையில்லை. நீங்கள் 4 நிமிஷம் பேசுகிறீங்களா, 40 நிமிஷம், யூ ஹாவ் டு கன்வே யுவர் வியூஸ், உங்கள் ஃபீலிங்ஸ் ஃபார் த பீப்புள். மெசேஜ் அதை வந்து அலெக்சாண்டர் போர்லேருந்து ஆரம்பித்து ரோமாபுரி, வைகோ பேசுகிற மாதிரிலாம் பேசியும் சொல்லலாம். விஜய் வந்து பீயிங் எ லீடர் ஆஃப் தி பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் இந்த 4 நிமிஷம், இந்த 10 நிமிஷத்தெல்லாம் தாண்டி ஒரு அரை மணி நேரமாவது பேச தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகமாக அவர் ஏதோ ஒரு மாநாட்டில் தான் மேக்சிமம் 20 நிமிஷமோ என்னவோ பேசினார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தன்னை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரொம்ப நாளைக்கு உங்களால் முடியாது.
இப்போ ஒரு பிரச்சனை எடுத்திங்கன்னா அதை ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. இந்த அதிகமாக பேசக்கூடாதுன்ற அவருடைய புரிதலால் தான் பூடகமாக பேசிட்டு போயிட்டே இருக்கார். அது எத்தனை பேருக்கு புரியும்? இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேற வருது. அவர் இருக்கணும்னு சொல்கிறாரு, மோட்டர் சைக்கிள் இருக்கணும், ஒருத்தருக்கு வீடு நிரந்தரமாக இருக்கணும், வேலை இருக்கணுன்றாரு. பார்க்குறவன்லாம் கொடுக்கணும்னு சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறான். அப்போ அதை கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் காமன் மேனுக்கு போவோம். சும்மா அதாவது பூடகமாக பேசினா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை நம்ம ஆளுங்களுக்கு எல்லாராலையும் புரிஞ்சுக்கிறது கடினம். ஆமாம், அதனால் கொஞ்சம் நேரம் அதுக்காக நான் நீட்டி முழக்க சொல்ல மணிக்கணக்கில் ஒரு 1/2 hour போதும், ஒரு 40 minutes உங்களுடைய பிளான் ப்ளூ பிரிண்ட் என்ன ஏதுன்னு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா தே வில் கெட் இம்ப்ரெஸ்டு. இப்போ உங்களை முகத்தை தான் பார்க்குறாங்க, நீங்கள் வந்தவொன்னு மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கவனிக்க வைக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேச்சாற்றலை வளர்த்துக்கணும். பேச்சாற்றல் பிறந்தவொன்னும் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நமக்கு பழக்கம் தானுங்களே. ஆனால் அது ஒன்றும் பெரிய அத்தியாவசிய தேவை ஒரு அரசியலில் வெற்றி பெறன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நல்ல பேச்சாளர்கள்லாம் தோல்வியை தான் தழுவி இருக்காங்க, பேசாமல் இருந்தவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. 11 நிமிஷம் தான் பேசினார்னு நினைக்கிறேன். ரொம்ப கேப் விட்டுட்டு வரும்போது நிறைய பேர், அதாவது அவருக்கு என்ன தெரியணும்னு நான் நினைக்கிறேன்னா, மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. அவர் அங்கே எத்தனை பேர் முன்னால் பேசுகிறாருன்றதல்ல பிரச்சனை, பல லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அவர் பேச்சை கேட்குறான் நேரலையில். அவங்களுக்காக இவர் பேசணும். இந்த 5000 பேர் இந்த 4000 பேரோடு அவர் கதை முடிய போகிறதில்ல. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் டேக் சம் மோர் டைம் டு எக்ஸ்பிளைன் இஷ்யூஸு, தன்னுடைய ப்ளூ பிரிண்ட் என்னன்றதெல்லாம் சொல்லணும். இது அவர் நல்லா வளரணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர அவரை குறை சொல்கிறதுக்காக சொல்ல. ஸோ பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது, ஈரோட்டில் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் முதல்ல ஈரோட்டில் மீட்டிங் நடக்குதான்னு பாருங்க. ஓகே, அது அனுமதி கிடைச்சா என்னெல்லாம் பேசுகிறாரு, என்ன நகர்வுகள் இருக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்து பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.